நமஸ்காரம். இந்த கிருஷ்ண ரங்கோலி எல்லாம் நவராத்திரிக்கு எங்க வீட்டுல நாங்களே வரைஞ்ச கோலங்கள். தவிழ்ந்த கிருஷ்ணர், பாலகிருஷ்ணன் ஒரு விதவிதமான ஸ்டேஜில் வரைஞ்சோம், அலங்காரம் பண்ணியும் நம்ம ஆனந்தம் அடையிறோம். அதே மாதிரி கோகுலாஷ்டமி, கிருஷ்ணஜெயந்திக்கு விதவிதமான பட்சணங்களை பிரசாதமா செஞ்சு சந்தோஷம் அடைகிறோம். அந்த மாதிரி செய்யும் போது சில பேருக்கு உப்பு சீடை எண்ணெயில போட்டா வெடிக்கிறது, வெள்ளை சீடை எண்ணெயில போட்டா கரையிறது, கைமுறுக்கு கடுக்குன்னு இருக்கு, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல அரிசி மாவும் உளுத்த மாவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசிய பட்சண அரிசி இல்லைன்னா மாவு அரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும். அந்த அரிசிய 2 தடவை நீர்ல நல்லா களைஞ்சிக்கணும். புதுசா அதுல வாட்டர் போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச அரிசிய ஒரு வெள்ளை துணியில நல்லா ஒத்தையா அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும். காஞ்ச அரிசிய எடுத்து பார்த்தா ஒரு கைக்கு சில்லுன்னு தெரியும், ஆனா ஒட்டிக்காது. இதுதான் கரெக்டான பதம். இந்த அரிசியை மிக்சி ஜார்ல போட்டு மிக்சிலேயே நைஸா அரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து 2 தடவை நல்லா சலிச்சுக்கணும். இந்த சலிச்ச கப்பியோட புது அரிசியை போட்டு திருப்பி அரைச்சு இதே மாதிரி சலிச்சு ஃபுல்லா நைஸா அரிசி மாவு ரெடி பண்ணிக்கணும். மாவு அரைக்கிற மிஷின் இருந்தா அரிசியை கொண்டு போய் அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டு அந்த மாவை உடனே தட்டுல கொட்டி ஆற வைக்கணும். ஏன்னா மிஷின்ல அரைச்ச மாவு ரொம்ப சூடா இருக்கும், அதுல பட்சணம் பண்ணா செவந்து போயிடும். அடுத்தது உளுத்தம் பருப்பு. இத வெறும் வாணலியில போட்டு எண்ணெய் இல்லாம லேசா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சத திருப்பி இத மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா வர வரையும் அரைக்கணும். 2-3 தடவை இதை கண்டிப்பா சலிச்சு எடுக்கணும். இந்த 2 மாவும் ரெடி ஆயிட்டு இந்த 2 மாவை வச்சு கைமுறுக்கு, உப்பு சீடை, வெள்ளை சீடை எல்லாமே பண்ண முடியும். முதல்ல கைமுறுக்கு பார்க்கலாம். கைமுறுக்குக்கு நான் எப்பவுமே உளுத்த மாவு அதிகமா சேர்ப்பேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய இன்கிரீடியன்ட் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கைமுறுக்கு எல்லாருக்கும் சுத்த வராது. ஒரே ஒரு ஸ்டார் அச்சிருக்கிற மாதிரி இந்த டிஸ்க் வரும். பிசிஞ்ச முறுக்கு மாவை முறுக்கு அச்சில போட்டு முறுக்கு பிழியலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டா வரும். அடுத்தது முறுக்கு சீடையெல்லாம் வெடிக்கும்னு பயம் சில பேருக்கு இருக்கும். இம்பார்ட்டன்ட் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வெடிக்காம வரும். நான் இப்ப சொல்றேன். 2 மாவையும் 2-3 முறை நல்லா சலிச்சுக்கணும். கொஞ்சம் கூட அதுல கப்பியே இருக்கக்கூடாது, இருந்தா வெடிக்கிறதுக்கு சான்ஸ். 2வது அதுல சேர்க்கிற உப்பும் பெருங்காயமும் நீர்ல நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். உப்பும் பெருங்காயமும் மாவுல நேரா போட்டு பிசியும் போது அது சரியா கரையாது, அதனால வெடிக்கிறதுக்கு சான்ஸ். உப்பு சீடைக்கு அரிசி மாவு வறுப்போம், இந்த வறுத்த மாவை கண்டிப்பா சலிக்கணும். சலிக்காத யூஸ் பண்ணா அதுவும் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சீடை உருட்டும் போது மாவை உள்ளங்கையில வச்சு இன்னொரு உள்ளங்கையால லேசா 2-3 தடவை உருட்டினா போதும். அந்த மாவை 4-5 தடவை நல்லா உருட்டி அழுத்தி பண்ணா உள்ள காத்து போகாது, அதனால வெடிக்கிறதுக்கு சான்ஸும் உண்டு. அப்புறம் இந்த பட்சணம் எல்லாம் கிறிஸ்பாவா இருக்கணும், கடுக்குன்னு இருக்க கூடாது, வாயில போட்டா கரையணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு சரியான அளவு வெண்ணெய் சேர்க்கணும், இல்லைன்னா சுட்ட தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப வாசனையா இருக்கும். வெண்ணெயோ எண்ணெயோ அதிகமா சேர்த்தாலும் பட்சணம் எண்ணெய் அதிகமா குடிக்கும். கரெக்டான அளவு போட தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிறிஸ்பா வரத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்ணெய் சொன்னேன். அடுத்தது முறுக்கோ சீடியோ எண்ணெயில போடும்போது முதல்ல எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்புறம் இந்த அடுப்போட தீ மீடியம்லயே இருக்கணும், மாத்திண்டே இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் கலரி விட்டுட்டே இருக்க கூடாது. ஒரு பக்கம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி போடணும். 2 பக்கமும் ஈவனா கோல்டன் பிரவுன் வர வரையும் நிதானமா தான் செய்யணும். பெரிய தீயில வச்சு செய்யும் போது வெளியில சீக்கிரம் செவந்துரும், உள்ள சரியா வெந்திருக்காது. சீடை மாவை எடுத்து சீடை உருட்டும் போது ஒரே சைஸ் உருட்டணும், சின்னது பெருசா உருட்டக்கூடாது. சின்னது சீக்கிரம் குக் ஆயிடும், பெருசு வேகத்துக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி முறுக்கு சுத்தும் போதும் சின்னது பெருசா சுத்தக்கூடாது. ஒரு இடம் மெலிசா சுத்துற மாதிரி, ஒரு இடம் குண்டாவும் அந்த மாதிரி சுத்தக்கூடாது. மெலிசா இருக்கிற இடம் சீக்கிரம் வெந்துரும், குண்டா இருக்கிற இடம் சீக்கிரம் வேகாது, உள்ளுக்குள்ள மாவா இருக்கும். எல்லா பட்சணமும் நிதானமா வேக விட்டு எண்ணெய் சலசலப்பு அடங்குற வரையும் வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் எண்ணெயில இருந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வெள்ளை சீடை பார்க்கலாம். இதுக்கு போட வேண்டிய அரிசி மாவும் வெல்லமும் கரெக்டா அளந்து போடணும். நெக்ஸ்ட் வெள்ளைப்பாகு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கரைஞ்ச உடனே லேசா ஒரு அரை நிமிஷத்துல இருந்து 1 நிமிஷம் தான் மேக்சிமம் கொதிக்கலாம். 1 நிமிஷத்துக்குள்ள அணைச்சிருங்க.
அணைச்சதுக்கு அப்புறம் இந்த மாவு எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறம் 2-3 மணி நேரம் அந்த மாவு அப்படியே இருக்கணும். வச்சதுக்கு அப்புறம் அதை உருட்டி ஒண்ணு ஒண்ணா எண்ணெயில போட்டு பாருங்க. போட்டு அது கரைஞ்சதுன்னா அது சரியான பதம் கிடையாது. அப்ப உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். கலந்து பிசிஞ்சு வச்ச மாவை சரி பண்ணணும். இது எப்படின்னு சொல்றேன். வறுத்த அரிசி மாவை கொஞ்சம் அந்த பிசிஞ்ச மாவோட போட்டு திருப்பி நல்லா பிசியணும். சாம்பிள் ஒரே ஒரு உருண்டை எண்ணெயில போட்டு பார்க்கணும் கரையாத இருக்கான்னு. அந்த மாதிரி கரையாத வரும்போது அதுதான் கரெக்டான பதம். முள்ளு முறுக்கு தட்டையெல்லாம் செய்யும் போது மிஷின்ல அரைச்ச மாவாவும் இருக்கலாம், கடையில வாங்கின மாவாவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லா டிப்ஸையும் சொல்லிட்டேன். ஹோப் உங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாரும் செய்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாத்தினுடைய லிங்கையும் கொடுக்குறேன். அதுல ரைட்டப் இருக்கு, இன்கிரீடியன்ஸ் இருக்கு, வெப்சைட்லயும் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். அதுலயும் போய் பார்க்கலாம். எல்லாரும் கோகுலாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் ரொம்ப நல்லா கொண்டாடுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.